வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா மால்புவா. இந்த மால்புவா எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் 500 ml, குங்குமப்பூ 1 கிராம், பாதாம் பருப்பு 10 நம்பர், சோம்பு பவுடர் சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, சர்க்கரை இல்லாத கோவா 100 கிராம், சர்க்கரை 600 கிராம், மைதா மாவு 250 கிராம். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மைதா மாவு, பால், கோவா மூணுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து மைதா மாவோட பால் வந்து நான் வந்து சாதா பால் தான் யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம், பச்சை பாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து காய்ச்சாத பால் தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க, நான் மைதா மாவை ஆட் பண்றேன். ஸோ இந்த மைதா மாவை ஆட் பண்ணிட்டு இது கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த பாலை ஆட் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து சோம்பு பவுடர், ஸோ நம்ம எடுத்து வச்ச சோம்பு பவுடர் கொஞ்சம் ஆட் பண்றேன். அடுத்தது வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்றேன். ஸோ இதன் பிறகு நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாலும் மைதா மாவும் கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகணும், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து எப்படி மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, இதை மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து திக்கான பதத்துக்கு இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எடுத்து வச்ச கோவா இருக்கு இல்லையா, இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இல்ல அப்படின்னா அப்படியேவும் போட்டு பண்ணலாம். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு, நமக்கு இதுக்கு தண்ணி வேணும். ஸோ இந்த தண்ணிக்கு பதிலாக நாம என்ன பண்ணலாம்னா, இந்த கோவால கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் எவ்வளவு தண்ணி ஊத்துறேன் அப்படிங்கறத. ஸோ ஒரு 1/4 டம்ளருக்கு அளவுக்கு தான் தண்ணி ஊத்துறேன். இப்போ இந்த 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இத மாதிரி நம்ம வந்து முதல்ல கோவாவை இது பண்ணிக்கலாம். காரணம் என்ன பண்ணா, கோவால கொஞ்சம் போட்டதும் கொஞ்சம் லம்ஸ் வர்ற மாதிரி வரும். அந்த லம்ஸ் வந்து நம்ம சரியா பண்ணல அப்படின்னா மால்புவால கொஞ்சம் நமக்கு கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றது. இல்ல உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே போட்டு கோவாவை பண்றதுனாலும் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நாம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோவா வந்து நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சாச்சு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊத்தி கரைச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த கோவாவை இது கூடயே நான் வந்து இதுல ஆட் பண்ணிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மைதா மாவும் கோவாவும் சேர்ந்து இருந்தாதான் இந்த மால்புவா அப்படிங்கிறது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து கரெக்டான பதம், அதாவது வந்து அப்பம் பண்ணுவோம் இல்லையா, இந்த அப்பத்துக்கு எப்படி மாவு லிக்விட் இருக்கணுமோ அந்த பதத்துக்கு தான் நீங்க வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாவு கிட்டத்தட்ட ரெடி ஆயிருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ கொஞ்சமா குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ போடுறது நல்லா இருக்கும், பட் ஒரு சில பேர் வந்து குங்குமப்பூ போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேர் குங்குமப்பூ போடாமையும் பண்ணுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது. பட் இந்த குங்குமப்பூ போடும்போது நமக்கு வந்து லைட்டா மால்பூவா அப்படிங்கிறது ஒரு yellowish கலர் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த குங்குமப்பூவை ஆட் பண்றது. ஸோ இப்போ வந்து பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த பதத்துக்கு தான் நமக்கு இருக்கணும். இத வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். இதுக்கு நடுவுல நம்ம சர்க்கரை பாகு வச்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து சர்க்கரையில வந்து தண்ணி ஊத்துறேன். தண்ணி வந்து எப்படி அப்படின்னா, சர்க்கரை முழுகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். ஸோ நமக்கு குலோப் ஜாமுனுக்கு எப்படி ஜீரா வைப்போமோ அதே பதத்துக்கு தான் பதமும் ஜீரா வைக்கணும், அதே சமயம் தண்ணியும் அந்த அளவுக்கு தான் வைக்கணும். இப்போ வச்சாச்சு, சர்க்கரையை பத்த வச்சு பதம் காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்களா, சர்க்கரை நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லெமன் எல்லோ கலர் ஆட் பண்றது உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து ஃபுட் கலரிங் யூஸ் பண்றேன், பாய்சன் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் நீங்க வந்து பாய்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து உங்களுடைய விருப்பம் அது. நம்ம வந்து yellowish கலர் வரணும். ஆல்ரெடி குங்குமப்பூ போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த ஜீரா வந்து லைட்டா கலர் இருந்தது அப்படின்னா தான் நல்லா இருக்கும். இப்போ இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது ரெடியா இருக்கு. அதாவது இதுதான் வந்து குலோப் ஜாமுனுக்கு உள்ள ஜீராவனுடைய பதம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொட்டு வந்து வரணும். அதோட இல்லாம உங்க கைகள்ல
இப்படி தொட்டிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது வந்து ஒற்ற தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இதுதான் வந்து பதமே. ஸோ இப்போ ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நாம எண்ணெயை வச்சு மால்புவா ஊத்துறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து கரண்டியில வேணாலும் ஊற்றலாம், டம்ளர்ல வேணாலும் ஊற்றலாம். ஸோ கரண்டியில ஊத்துனீங்க அப்படின்னா சைட்ல எல்லாம் நமக்கு புள்ளி புள்ளியா விழும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டம்ளர்ல ஊத்துறேன். இப்போ ஊத்துறது வந்து எப்படி ஊற்றணும் அப்படின்னா நீங்க ஒரே இடத்துல தான் ஊற்றணும். இதை பார்த்தீங்களா நான் எப்படி ஊத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் நீங்கள் ஊற்றணும். ஊற்றின பிறகு இது தானாக மேலே வரும். மேலே வந்த பிறகு தான் நாம் திருப்பி விடணும். ஸோ வந்து இப்போ ஆயிலினுடைய ஃபயர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை நாம் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நாம் வந்து ஆயில் வச்சாச்சு. ஆயில் வச்சு ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்டியில வேணாலும் ஊற்றலாம், இல்லை டம்ளர்ல வேணாலும் ஊற்றலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நாம ரெடி பண்ண மாவை ஒரு டம்ளர்ல வச்சு தான் ஊத்துறேன். ஸோ எதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த வாள்கள் விழாம இருக்கும். அதே மாதிரி ஊற்றும் போது நீங்க ஒரே இடத்துல தான் நீங்க ஊற்றணும். இப்போ பாருங்க நான் எப்படி ஊத்துறேன் பார்த்தீங்களா. ஒரே இடமா ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நாம அப்போ எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி தான் நீங்க ஊற்றணும். இப்போ நமக்கு ஊத்துனதும் அது என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்துடும். எப்படி லைட்டா பூரி மாதிரி உப்புது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உப்புன பிறகுதான் நாம என்ன பண்ணணும், அதை அப்படி வந்து லைட்டா திருப்பி விடுற மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா நம்ம வந்து இதுல கோவா சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் பிளாட்டா இருந்தது அப்படின்னா லைட்டா ஒட்டுற மாதிரி ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வர்ற நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா ஒரு திருப்பி அதை ஆயில லைட்டா வந்து ஒரு ஆட்டினீங்கன்னா, அதாவது எப்படின்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னா அது தானா மேல வர்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிருக்கு. இதை எடுத்து ஜீரால டிப் பண்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கு இல்லையா, லைட்டா வந்து அந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறது வந்த பிறகு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வந்து கலர் வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்கு. இப்போ நான் இது வந்து நான் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு இட்லி வடை இதெல்லாம் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில எடுக்கிறதுக்கு இப்படிதான் வச்சிருப்பாங்க. பழங்காலத்துல வந்து இதை வந்து சிமிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிட்டா அப்படிங்கிறது இரும்புல இருக்கும். இது வந்து டாங் அப்படிங்கிறது சில்வர்ல இருக்கு. இப்போ இதை எடுத்து நாம என்ன பண்ணணும், அந்த சூட்டோடைய ஜீரால நினைக்கணும். ஸோ ஜீரால நினைக்கிறது எப்படின்னா நம்ம ஜாங்கிரி இதெல்லாம் வந்து எப்படி டிப் பண்ணுவோம் அந்த மாதிரி டிப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஜீரா வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா குலோப் ஜாமுன் பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்ன காரணமே. இப்போ அடுத்ததும் உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் பாருங்க. சைஸ் தான், நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் ஊத்தலாம், இல்ல எவ்வளவு சின்னது வேணாலும் ஊத்தலாம். பட் ஒரு மால்புவா அப்படிங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட உள்ளங்கை அளவுக்கு அதிர்சத்துல உள்ளங்கை அதிர்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைஸுக்கு தான் மால்புவா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பாருங்க தானா மேல வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நாம வந்து அழகா இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா ரொம்ப டாப்பா இருக்கும். ஸோ மால்புவா இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பூரி எப்படி இருக்கும், அந்த பூரி வந்து ரொம்ப மெல்லிசா இருந்து அதுல ஸ்வீட் இருந்தா, ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நான் வந்து ஜீரா போலி அப்படிங்கிறத போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஜீரா போலி மாதிரி தான் இதுவும் மைதா மாவுல தான் பண்றது. பட் இதுல வந்து கோவா பால் இதெல்லாம் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி கலர் வந்து கரெக்டா கோல்டன் கலர் அப்படிங்கிறது தான் எடுக்கணும். ஃபயர் வந்து நீங்க ரொம்ப ஜாஸ்தி வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஊத்தும் பொழுது அந்த அதாவது வந்து நடுவுல ஹோல்ஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விரியற மாதிரி ஆயிடும். இதையும் உங்களுக்கு இப்ப நான் வீடியோலயே காட்டுறேன் பாரு. இப்ப இந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறது நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பானிபூரி மாதிரி எப்படி உப்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி உப்பி இருந்தது அப்படின்னா அந்த மால்புவா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ஏன்னா ஜீரால நாம டிப் பண்ண சாப்பிட போறோம். அப்போ கரெக்டா இருக்கும் நமக்கு. இப்போ இதை எடுக்க போறேன் பாருங்க.
மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.